தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. நாளை நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட வேலைகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரேஸ்வரன். வணக்கம் நரேஸ்வரன், விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக நாளை மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மதுரை மாநகராட்சி 67 லட்சம் மதிப்பீட்டில் விழா மேடை, குடிநீர், நடமாடும் கழிப்பறை, LED துறைகள், சாலை சீரமைத்தல், ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தில் சாலை இருபுறமும் தடுப்பு வேலிகள் இறுதிக்கட்ட பணியில் நடைபெற்று வருகிறது. 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் பங்கேற்கும் காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு டோக்கன் வழங்கும் பணி இன்று நடைபெற உள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதிக நேரம் களத்தில் விளையாடும் காளைக்கு 9 லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட உள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசல், விழா மேடை, தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி 90% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் வீரர்களும் காளைகளும் காயங்கள் ஏற்படாத வண்ணம் தேங்காய் நார் அமைத்தல், LED திரைக்கு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.